ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்சிஇஎஸ்எஸ்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10க்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். எம்டிஎஸ் உட்பட வந்து 8 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 28,000 ப்ளஸ் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் ஸ்டடீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 8 கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து பாருங்கள் 2-1 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரி, சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பிளம்பர் கேட்டகரி, மல்டிடேசிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் இந்த எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் சரி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் பிளம்பர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடியில் வந்து நீங்கள் வந்து பிளம்பிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது, டிசரபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எசென்சியல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கம்பல்சரியாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ டிசரபிளாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 11 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து ஃபீல்டு அசிஸ்டன்ட்டில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து காமர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரிக்கு வந்து சிஏ, சிஎம்ஏ இல்லைனா வந்து எம்காம் இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்குலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கிற அந்த போஸ்ட் கோடு 1 and 2க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனே வந்து பாருங்கள் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட்னா வந்து போஸ்ட் கோடு வரையே கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 2, 3 இந்த 3 போஸ்ட் கோடுக்கும் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 4, 5, 6, 7க்குலாம் வந்து பாருங்கள் 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 8 போஸ்ட் கோடுக்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜிலேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட் கோடு 1 and 2க்கு வந்து 28,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். அது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதுக்கடுத்து போஸ்ட் கோடு 3க்கு வந்து பாருங்கள் 25,000 இருக்கும். போஸ்ட் கோடு 4 and 5க்கு வந்து 20,000 சேலரி. ஸோ அதுக்கப்புறம் 6 and 7க்குலாம் வந்து பாருங்கள் 18,000 இருக்கும். 8th போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தோன்னா 15,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் இந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ஃபோட்டோவாக இருந்தால் அது வந்து 100 கேபிக்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து 300 கேபிக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.